அது என்னன்னு தெரியல. நாள் ஃபுல்லா வெயில்ல தான் காஞ்சிட்டு இருந்து பயிர்ல பூச்சி போகவே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் கோவக்காய் பண்ணலான்னு உட்காந்து மெல்லிசா ஸ்டார்ட் பண்ணேன். போக போக கை வலிக்க ஆரம்பிச்சுட்டுன்னு என் பாட்டுக்கு ஒரு சைஸ்ல வெட்டி உள்ள தூக்கி வச்சாச்சு. அப்புறம் இந்த பயிரையும் அரைச்சு தோசை மாவுல மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் இன்னோவேட்டிவா இன்னைக்கு தோசையை சுடலான்னு அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். யூசுவலா நான் நான்வெஜ்ஜே பண்ணி வெஜிடேரியன் பண்ணும்போது ஏதோ நிறைய வேலை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதை வெட்ட இதை வெட்டன்னு சொல்லிட்டு. பட் எப்போவும் நான் பண்ணுறது தால். இன்னைக்கு அதை கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை நான் சாம்பார் ஆக்கி காலையிலைக்கும் மத்தியானத்துக்கும் அதே சாப்பிடலாம். பிகாஸ் எங்கள் 2 பேருக்கு இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம். நான் யூஸ்வலாக இப்போ வந்து டயட்டை லைட்டாக விட்டால் கூட போட்ட வெயிட் அப்படியே எனக்கு எகிரிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு ஆள் காலையிலே எந்திரிச்சிட்டு வந்து என் ரசகுல்லா எங்கன்னு தேடி பார்த்து அதை சாப்பிடும்போது எப்படி இவங்களுக்கு மட்டும் உடம்பே போட மாட்டேங்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. கோவக்காய் நான் சாப்பிட்டே பார்த்ததில்ல. இந்த வாட்டி வாயில் வைக்கும்போது எனக்கு ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு. பட் எப்படியோ அதை வச்சு தான் இன்றைக்கி சாப்பிட்டாங்கன்னு சொல்லி சாம்பார் காலையிலைக்கும் மத்தியானத்துக்கும் சேர்த்தே பண்ணியாச்சு. இந்த தோசை மட்டும் இன்றைக்கி நல்லா வந்துச்சு. எல்லாத்தையும் வச்சு இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை அருமையாக நாங்கள் முடிச்சிட்டோம்.